ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஹெல்த்தி ரெசிபி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடலை மிட்டாய் தாங்க. ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இந்த கடலை மிட்டாய். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடலை மிட்டாய் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதிலே 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. வெள்ளத்தில் இருக்கிற தூசு மண்ணெல்லாம் நல்லா கரைய விட்டு நம்ம வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளத்தெல்லாம் ஃபுல்லாக நம்ம கரைச்சி விட்டுடலாங்க. வெள்ளத்தை நல்லா உருண்டையாக இருக்கிறத நல்லா தட்டிட்டு நம்ம சேர்த்துருக்கோம். உருண்டையாக சேர்த்தினிங்கன்னா நமக்கு சீக்கிரம் கரையாது. அதுக்காக தான் நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தட்டி நல்லா இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். இப்போ வெள்ளமெல்லாம் ஒரு பக்கம் கரையிட்டுங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அது இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. இப்போ வேர்க்கடலையெல்லாம் மேலே அந்த தொல்லி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம கை விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா நல்லா கலண்டு வந்துடும். இந்த மாதிரி கை விட்டு நல்லா அமுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு மேல் இதெல்லாம் நல்லா நமக்கு க்ளீன் ஆகி நல்லா ஒயிட்டாக நமக்கு கிடைக்கும். வேர்க்கடலை நல்லா க்ளீனாக நமக்கு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா தோலும் நல்லா கலண்டு வரட்டும். அப்படியே சேர்த்தோம்னா நமக்கு நல்லா இருக்காது இல்லைங்களா, அதுக்காக நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு தட்டை நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா புடச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி தட்டை மேலேயும் கீழே விட்டு எடுத்தோம்னாவே அந்த தொல்லியெல்லாம் நமக்கு தனியாக கலண்டு வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு தொல்லியெல்லாம் கலண்டு வந்துருச்சு. மீதி இருக்கிறதையும் நம்ம நல்லா கை விட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி புடச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நம்ம எல்லா தொல்லையும் நம்ம எடுத்துட்டோங்க. மீதி இருக்கிறதையும் நல்லா இந்த மாதிரி கை விட்டு பிசைஞ்சினாவே நல்லா க்ளீனாக வந்துடும். இந்த மாதிரி புடைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. இதே மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லா தூசும் நமக்கு தனியாகவே வந்துடும். அவ்வளோதான், க்ளீன் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெள்ளமெல்லாம் நல்லாவே நமக்கு கரைஞ்சிருச்சு பாருங்கள். அதில் இருக்க தூசெல்லாம் நம்ம வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூசு மண்ணெல்லாம் இருக்குது. இப்போ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டின அந்த வானல்லே நம்ம ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாகு பதத்துக்கு நல்லா வரணுங்க. பாகு நமக்கு தயாராகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பாவு விட்டோம்னா கையில் நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு பிளேட்டில் நம்ம போடுறோம் அப்படின்றதுனால அழகாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரணும் அப்படின்றதுக்காக பிளேட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா பிளேட் நல்லா நமக்கு வளவலன்னு கிடைக்கும். இப்போ இந்த கடலை மிட்டாயை நம்ம இந்த பிளேட்டில் அப்படியே ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சூடாக இருக்கிறப்பே எல்லா பக்கமும் நம்ம வர மாதிரி எடுத்து விட்டுறலாங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுக்கிறது நமக்கு கஷ்டமாயிரும். அதுக்காக பிளேட் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டுறலாம்.
சூடாக இருக்கிறப்பே நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டுறணுங்க. ஆறுனதுக்கப்புறமா தட்டினோம்னா நல்லா உருண்டை ஆயிரும். நமக்கு வந்து தட்டி கடலைப்பருப்பி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாயிரும். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுறலாங்க. நல்லா இருக்கட்டும். லைட் சூடு இருக்கிறப்பயே உங்களுக்கு வந்து கடலை மிட்டாய் வேணுன்னா நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி பீசஸாக வேணால் எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி பீசஸாக போடலை. இப்போ பாருங்கள் அப்படியே நமக்கு முழுசாகவே பிளேட்டோடு நம்ம எடுத்துடலாம். நல்லாவே கடலை மிட்டாய் நல்லா ஒன்று சேர்ந்து சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சிங்க. லைட்டாக இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு விட்டுட்டு இப்போ அழகாக எடுத்தோம்னா அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள் ரவுண்டாக நமக்கு சூப்பரான கடலை மிட்டாய் தயாராகிடுச்சு. எவ்வளோ அழகாக நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கையிலேயே கூட நம்ம புட்டு விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லாவே சூப்பராக நமக்கு கடலை மிட்டாய் தயாராகிடுச்சு பாருங்கள். செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படியே கூட கை விட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா வந்துடும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கடலை மிட்டாய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தி ரெசிப்பியில் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். தேங்க்யூ.